மேம் நான் வந்து ஐவிஎஃப் செஞ்சுட்டேன். ஐவிஎஃப் செஞ்சு என்னோட ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பதட்டம். இந்த ப்ளீடிங் வந்து நார்மலா? இல்ல இப்படி தான் இருக்குமா? இல்ல ஐவிஎஃப்ல இந்த மாரி தான் இருக்குமா? அப்படின்ட்டுன்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வியா? இல்ல நீங்க இந்த மாரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? வாங்க நம்ம மகப்பேறு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். யாஹ்! அதாவது கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் இருக்கிறது. ஆமா. அப்படின்றது கொஞ்சம் பயப்பட வேண்டிய விஷயமா தான் எல்லாருமே கருதுறாங்க. எங்களுக்குமே அது சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் வருத்தத்த தான் குடுக்குது. எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐவிஎஃப்னாலன்னு கிடையாது, தானா கன்சீவ் ஆனவங்கன்னு கிடையாது. நார்மலா இப்போ உலகத்தில பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆனவங்க 100 பேர் இருக்காங்கன்னா, அதில 15லேருந்து 20% மிஸ்கேரேஜ் ஆகுது. அபார்ஷன் ஆகுது. ஆனா, தானா கன்சீவ் ஆகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த டேட் மிஸ் பண்ணதே அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அது மென்சஸ் மாதிரி சில பேருக்கு ஆயிடும். கன்சீவ் ஆயி அவங்க 45 நாள் வரும்போதே என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா ஒரு 2, 3 நாள் ஸ்பாட்டிங் இருந்துச்சு டாக்டர். ஆனா 45 நாள் ஒழுங்கான மென்சஸே வரல. அப்படின்னு சொல்லி கன்செப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஐவிஎஃப் பண்ணும்போது குறிப்பா எம்ப்ரியோ வச்சதுக்கப்புறம் நம்ம கரெக்ட்டா பாசிட்டிவா கண்டுபிடிச்சிடுறோம். அது கரு வந்து இப்ப இந்த புதன்கிழமை வைக்கிறோம்னா 2 வாரம் கழிச்சு ஒரு புதன்கிழமை செக் பண்ணிடுறோம். அப்ப பாசிட்டிவ் 2000, 3000 வேல்யூ வந்துருச்சு. வந்து 3 நாள் கழிச்சு ப்ளீடிங் ஆகும்போது, அது ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுது. ஒரு பேஷண்ட் பெண்மணிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ப்ளீடிங்ன்னு ஆகும்போது ரொம்ப பயப்படுறாங்க. இதுல 2 விஷயம் இருக்கு. ப்ளீடிங் வந்து இப்ப கரு ஒட்டுது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இத எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ கரு வந்து இந்த 5 நாள் கரு வந்து ஃபார்ம் ஆறத நம்ம வளர்த்துட்டோம். வளர்த்து இங்க வச்சுடுறோம். வச்சு உள்ள ஒட்டிடுச்சு. இந்த ஒட்டுன இடத்துலேருந்து ப்ளீடிங் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிடும்? கரு வந்து வெளில வந்துரும். இப்ப இந்த ஒட்டுன இடத்துலேருந்தே ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அது டேஞ்சரஸ். அப்ப குழந்தை வந்து வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ். இப்ப இங்க ஒட்டியிருக்கு. ஆனா இங்கேருந்து ப்ளீடிங் ஆகுது. மேலேருந்து ப்ளீடிங் ஆகுது. இல்ல சைட்லேருந்து ப்ளீடிங் ஆகுது. அது வந்து ஒண்ணுமே பண்ணாது. ஸோ கரு எந்த இடத்துல ஒட்டியிருக்கோ, அந்த இடத்துலயே ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு அந்த கரு போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஆனா, எ எனக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்களுக்கு இங்க சென்னையில வந்து ஒரு தடவ வெள்ளம் வந்துச்சு. இப்ப வந்து ஒரு மழை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பல்லாம் என்ன ஆயிடுச்சு, இந்த வெள்ளம் வரும்போதே, இந்த மழை பெய்யும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பாசிட்டிவ் ஆயி, எங்ககிட்ட அடுத்த வாரம் ஸ்கேனுக்கு வர வேண்டியது. ஆனா, அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு. ப்ளீடிங் ஆனோனே மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்திரைய நிறுத்திட்டு அடுத்த நாள் வந்தாங்க. நல்ல வேளை ஒரு 2 நாள் தான் மழை இருந்துச்சு. அதனால சனி, ஞாயிறு, திங்கள் 2 நாள் தான். செவ்வாய்க்கிழமை வந்துட்டாங்க. குழந்தை உள்ள இருந்துச்சு. நாங்க மாத்திரைய கன்டின்யூ பண்ணி நல்லபடியா சேவ் பண்ணிட்டோம். இதே நெனச்சு பாருங்க, டாக்டர பார்க்காமயே ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாத்திரைய நிறுத்திட்டாங்கன்னா, நல்லா இருக்க குழந்தை கூட வெளில வந்துரும். ஸோ எல்லா ப்ளீடிங்க்கும் பயப்பட தேவையில்ல. ஏன் அப்ப நார்மலா இருக்கும்போது ப்ளீடிங் ஆகுறதுக்கு பேரு, நான் சொன்ன மாரி மத்த இடத்துலேருந்து வரலாம். இல்ல இந்த மாத்திரைகள் யூஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி வரலாம். ஹெப்பாரின் சொல்லிட்டு ஒரு ஊசி போடுறோம். அது வந்து எதுக்காக போடுறோம்னா, நல்ல கருவுக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்ல கரு வளரணுன்றதுக்காக போடுறோம். ஆனா அதுவே என்ன பண்ணும்? மத்த இடத்துலயும் வருது இல்லையா? குழந்தைக்கு மட்டும் இல்லல்ல. மத்த இடத்துலயும் ஆகுறதுனால, ரத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுறதுனால ப்ளீடிங்கோ, ஸ்பாட்டிங்கோ ஆகலாம். அதனால லைட்டா ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆச்சுன்னா, நாங்களே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் குடுத்துருவோம். அத போட்டுக்கட்டும். ஆனா, கிளாட்ஸா ப்ளீடிங் ஆச்சு. வயிறு வலிச்சு ப்ளீடிங் ஆச்சுன்னா, எப்பயா இருந்தாலும் டாக்டர் கிட்ட வர்றது பெட்டர். நாங்க ப்ளீடிங் ஆயி குழந்தைய காப்பாத்துனவங்க நெறைய பேர் இருக்கோம். சில பேருக்கு காப்பாத்த முடியல. பட் அவங்களுக்குமே ஒரு ஒரு படியா தாண்டிட்டு வருவாங்க. சில பேருக்கு ரொம்ப நாள் குழந்தை இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆயி ஒரு மிஸ்கேரேஜ் ஆகுற மாரி இருக்கும். அடுத்த தடவ நல்லபடியா போகும். ஏன்னா, அந்த கர்ப்பப்பை அத ஏத்துக்கணும் இல்லையா? அதனால இது ஒரு ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும், அவங்க பண்ணக்கூடியது. இந்த மாதிரி ப்ளீடிங் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு பதட்டமாகாம, டாக்டர் ஏற்கனவே நாங்க மாத்திரை குடுத்துருக்கோம்ல, அந்த மாத்திரைய போட்டுட்டு, ஆஸ்பிரின்ற மாத்திரையும், ஹெப்பாரின்ற இன்ஜெக்ஷனையும் போடாம ஸ்டாப் பண்ணிக்கணும். அந்த 3, 4 டேஸ் இத போட தேவையில்ல. டாக்டர அணுகி, அவங்க கிட்ட என்னென்ன மெடிசின்ஸ் போடுறதுன்றத பார்த்து, குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா, திருப்பியும் ஹெப்பாரின் அண்ட் ஆஸ்பிரின ஸ்டார்ட் பண்ணிட்டு, நல்லபடியா பிரெக்னன்சிய கன்டின்யூ பண்ணலாம். குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்றத சில பேருக்கு நாங்க ஸ்கேன பார்த்து உடனே சொல்ல முடியும். சில பேருக்கு பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட் பண்ணி, அது இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ இத வச்சு நம்ப ஒரு ப்ளீடிங் ஆகுறவங்களுக்கு எல்லாருக்கும் அது மிஸ்கேரேஜ் தான் அர்த்தம் கிடையாது. சில பேருக்கு குழந்தை நல்லபடியாவும் இருக்கு. ஹெவியா ப்ளீடிங் ஆயி எனக்கு ஸ்கர்ட் எல்லாம் ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு கூட உள்ள அழகா ஒரு ஹார்ட் பீட்டோட ஒரு குழந்தை இருந்திருக்கு. ப்ளீடிங் ஆயிடுச்சுன்றதுனால எல்லா மாத்திரையும் நிறுத்தாதீங்க. புரோஜெஸ்டரான் மாத்திரைகள், ஃபோலிக் ஆசிட் மாத்திரைலாம் கட்டாயம் எடுத்துக்கோங்க. நீங்க நிறுத்த வேண்டிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பிரின் அண்ட் ஹெப்பாரின் மட்டும் நிறுத்திட்டு,
ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நாங்கள் கொடுத்த டேப்லெட்டை போட்டுட்டு வந்தால் இட்ஸ் பெட்டர். ஸோ பயப்பட வேண்டாம். ஏன் இது ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ பெஸ்ட் விஷஸ். இந்த ப்ளீடிங்லாம் ஆகாமல் ஒரு 70% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஐவிஎஃப்ல அழகாக ஹெல்த்தியான குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒரு மிஸ்கேரேஜ் ஆனாலும் துவண்டு போய் வீட்லேயே உட்காராம திருப்பியும் ட்ரை பண்ணி கட்டாயம் நல்லபடியாக ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தீங்களா? இந்த பதிவு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப மோரல் சப்போர்ட்டாகவே இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப பதட்டப்பட வேணாம். அதாவது ஒரு ப்ளீடிங்கை பார்த்துட்ட கையோட இல்லை நெகட்டிவாக திங்க் பண்ணிட வேணாம். இல்லை எனக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு மேடம் சொன்ன மாதிரி ஈவன்தோ அந்த ப்ளீட் வந்து கரெக்டான இடத்துல வராமல் மேலே இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா ஸ்டில் உங்களோட பேபியை சேவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால முடிஞ்ச பட்சம் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வந்துட்ட கையோட பதட்டப்படாமல் நம்ம டாக்டர் வந்து பாருங்கள்.